இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் 1K சப்ஸ்கிரைபர் அடித்த விதமாக பிரியாணி செஞ்சு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். காலையிலே சந்தைக்கு போயிட்டோம், கூட்டம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஸோ எல்லாம் என்ன வாங்கணுமோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இது நம்ம போகிற வழியில் இருக்கிற ஸ்பாட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இதுதான் நம்மளோட தோப்பு. பார்த்துக்கலாம், நம்ம காரில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கோ. இங்கே நிறைய தென்னை மரம் தென்னை ஓடலாம் கிடைக்கும், இருந்தாலும் நம்ம கட்டை கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டிலேருந்தே கட்டை எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம இந்த பள்ளத்தில் இறங்கி நம்ம தோட்டத்துக்கு போய் இதை செய்ய போகிறோம். இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், நம்ம பார்த்து இருக்கணும். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, நல்ல மழை, அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாக வழுக்குது. நம்பாதீங்க, அதுக்கு பின்னாடி நிறைய நாங்கள் உழைப்பு போடுறோம். நம்ம இன்னைக்கு சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம இந்த சிக்கனை எடுத்துன்னு போய் கிணத்து தண்ணியில் கழுவ போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோம். சுத்தமான பசு நாட்டு நெய். பிரியாணி பட்டை வகை. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சிங்களா? வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். ஏன்னா கட்டை இருந்தால் நல்லா இருக்கும் சார். மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்ந்துக்கலாம். ஒரு ஃப்ளேவர் வரும் இதில், அந்த ஃப்ளேவருக்காக ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்ந்து கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்ல ஃப்ளேவரோட நல்ல வாசனை வருது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புகை அதிகமாக அடிக்குது. இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி அழகாக இப்போ சிக்கன் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஒரு வீடு ஊத்துறது எடு, மீதி அப்புறம் நான் சொல்றேன். இதை ஊத்து நீ. இந்த சைடு சாக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம சிக்கன் 65 போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். சரபாய் உப்பு செக் பண்ணிக்கோண்ணா. அரிசி போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக தாங்க. உப்பெல்லாம் கரெக்டாக அதில் அவர் அளவுக்கு லட்சுமி போட்டாச்சா பண்ணக்கூடாது பண்ணுறது. தம்மு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெய்யில் முந்திரி வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். போடுமா. இப்போ இந்த தம்மை உடைச்சிக்கலாம். அரிசிலாம் நல்லா பூ மாதிரி வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. இது கரண்டிடு கரண்டிடு கரண்டா ஒன்று நெய் தான் ஊற்றிட்டா. இந்த சைடு எரியுதுன்னா தான் மீதி எண்ணெய் எதில் ஊற்றுறியா? சாப்பாடு இதோ சொல்றான் இப்ப. எடு போதுமாடா. நல்லா சூடாக ஆவி பறக்குது பிரியாணி. இந்த தென்னந்தோப்பு இயற்கையில் உட்காந்திங்கன்னா இப்படி ஒரு பிரியாணி வரும் வாழ்க்கையில். இப்படி கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். ஒரு உண்டை பிடிச்சி கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கிட்டேன். வா ஐயோ தோகம் இருக்கு, அண்ணம் இருக்க மாதிரி. என்ன சூடாக இருக்காத நாக்க வைக்க மாட்டேன் பத்தியா. நான் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஆறட்டும். உட்கார மாட்டேன் சாப்பிடலாம். நீ சாப்பிட உட்கார. சொல்லு வாய் திறந்து. அவங்கள்ட்ட வெட்டிட்டேன்.